இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஊர்க்காரங்க போலீஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு பத்திரத்தை காமிச்சு இனிமே இந்த வீடு எனக்கு சொந்தம்னு சொன்னதும் நாங்க எல்லாரும் ஆடி போயிட்டோம். எங்க எல்லாரையும் விட அம்மா ரொம்ப நிலக்குழஞ்சு போயிட்டாங்க. இருக்காதா கண்ணு? இத்தனை நாள் நமக்கு சொந்தமா இருந்த வீட்டை திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அது தனக்கு தான் சொந்தம்னு சொன்னா யாரா இருந்தாலும் நில குழஞ்சு தானே போவாங்க. அம்மா தவறுதெல்லாம் 2 பேர்கிட்ட பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்ததால அத அந்த சிவனாண்டி பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு காலையிலக்குள்ள வீட்டை காலி பண்ணலன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டை காலி பண்ண வைப்பேன்னு சொல்றான். இப்படியும் காலி பண்ணலன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போய் வீட்டை சீல் வைக்கிற அளவுக்கு பண்ணிடுவேன்னு பயமுறுத்துறான். இதுக்கு உன் புருஷன் என்ன சொன்னா? அவர்தான் நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் வாங்கியிருக்காரு. அதுக்குள்ள அந்த பத்திரத்துல ஃபோர்ஜரி நடந்திருக்கிறத நிரூபிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. கடவுளே, ஏன் என் குடும்பத்துக்கு மேல மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு தெரியலையே. பாவம் என் மருமக எங்களை தான் தப்பா நடந்துட்டோன்னு நினைச்சுக்கிட்டு எங்க மேல கோவமா இருக்கா. மத்தபடி அவ ரொம்ப நல்லவ. இப்பதான் தலைவர் தேர்தல்ல பெரிய போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்து அது ஓஞ்சுது. இப்ப திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனைன்னா அவ எப்படி தாங்குவா? ஏண்டா கண்ணு அப்படி பாக்குற? இல்ல பாட்டி, அம்மா உங்களை இன்னைக்கு வரைக்கும் வா போன்னு சொல்லிதான் அவமானப்படுத்திருக்காங்க. ஆனா நீங்க மூச்சுக்கு 300 தடவை ஏன் மருமகன்னு சொல்றீங்க. அவங்கள ஒரு நாள் கூட நீங்க வெறுத்து பேசினதில்ல. சொல்ல போனா அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இத அம்மா புரிஞ்சுக்காம இருக்காங்கன்றதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல தாயி. அவங்க அம்மா சாவுக்கு நாங்க தான் காரணங்கிறத அவ ஆழ் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துருச்சுன்னா அப்புறம் எங்களை சரியா புரிஞ்சுக்குவா.